பாலியல் வழக்கில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமான். நடிகை புகார் தொடர்பாக சீமானிடம் 75 நிமிடங்கள் போலீசார் விசாரணை. பெரியாருக்கு எதிராக நான் பேசியதால் என்னை கைது செய்ய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வரும் என்னை கேவலப்படுத்துவதா என்றும் சீமான் ஆதங்கம். தனக்கு எதிரான பாலியல் வழக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக சீமான் வேதனை. தன்னை அவமானப்படுத்தவே திட்டமிட்டு பாலியல் புகாரில் விசாரணை நடத்துவதாக குற்றச்சாட்டு. என்னை சொல்லும்போது சிரிக்குத முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பார்ப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உர வச்சுக்கிட்டு போனவா அவ. காவல்துறையினர் மீண்டும் விசாரணைக்கு அழைத்தால் ஒத்துழைப்பேன். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதி. போலீசார் விசாரணைக்கு பிறகு திமுகவை கடுமையாக விமர்சித்த சீமான். கைது, மிரட்டல், உருட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என ஆவேசம். அது இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியும். என்ன அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாங்க. சம்மனை கிழிக்க கூடாது என எந்த சட்டத்தில் உள்ளது? கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரரையும் உதவியாளரையும் போலீசார் இரும்பு கம்பியால் தாக்குவதாக சீமான் பரபரப்பு புகார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலினுக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பரபரப்புக்கு மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அப்பா என குறிப்பிட்டு கலகலப்பாக பேசிய சீமான். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சூழ்ந்த நாதக்கவினரால் கடும் போக்குவரத்து நெரிசல். தடுப்புகளை அகற்ற கோரி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே காரசார பேச்சு. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக இருவருக்கும் இடையே விவாதம். கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறிய ஜெலன்ஸ்கி. Start having cards. Right now, you're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful. தொலைக்காட்சி நேர்காணலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான கருத்து மோதல். தன்னுடைய செயல் மோசமானதாக இல்லை என்பதால் மன்னிப்பு கேட்க அவசியமில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரடியாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், மக்களின் உயிரோடு விளையாடுவதாகவும் 3ஆம் உலகப் போரை உருவாக்க முயற்சிப்பதாகவும் பகிரங்க புகார். அடக்கினால் அடங்கி போக நாங்கள் அதிமுக அல்ல. எவ்வளவு மிரட்டினாலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம்.
தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் பாதிக்காது என பிரதமர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும். ஒத்தாம் பொதுவாக தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறையாது என்பதை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டார். பாலியல் வன்கொடுமைக்கு குழந்தையும் ஒரு காரணம் தான் என தெரிவித்த மயிலாடுதுறை ஆட்சியருக்கு அண்ணாமலை கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே ஆட்சியரின் இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் எனவும் சாடல். குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆட்சியர் மகாபாரதி பணியிட மாற்றம். மயிலாடுதுறை மாவட்ட புதிய ஆட்சியராக ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ்ஐ நியமித்து தலைமை செயலாளர் உத்தரவு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இன்று முதல் தொடக்கம். கடந்த ஆண்டை போன்றே இந்த ஆண்டும் முன்கூட்டியே மாணவர் சேர்க்கையை தொடங்கும் பள்ளி கல்வித்துறை. இம்மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும். சனிக்கிழமை பத்திரப்பதிவிற்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கிய ராமேஸ்வரம் மீனவர்கள். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி இரவிலும் தொடர் போராட்டம். அரசு தரப்பில் விடுவிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரித்த மீனவர்கள். புல்லட் ஓட்டியதாக கூறி பட்டியலின மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து விசிக நடத்திய புல்லட் பேரணி. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக விசிகவினர் 170 பேர் மீது மதுரை தல்லாக்குளம் காவல்துறை வழக்கு பதிவு. கன்னியாகுமரி அருகே ஜூஸ் என நினைத்து மண்ணெண்ணெய் குடித்த 2 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. சடலத்தை கைப்பற்றி படுகல் போலீசார் விசாரணை. அரியலூரில் காளையை அடக்கி 1 லட்சம் ரூபாயை தட்டிச் சென்ற மாடுபிடி வீரர். ஜல்லிக்கட்டில் காளை உரிமையாளரின் சவாலை ஏற்று காளையை அடக்கியவருக்கு ரொக்க பரிசு. பூந்தமல்லியில் பெற்ற மகனை கொலை செய்து உடலை எரித்து கால்வாயில் வீசிய வழக்கு. 6 வயது மகனை கொலை செய்த கொடூர தாய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு. சென்னையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹5.50 உயர்ந்து 1965 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 818 ரூபாய்க்கு விற்பனை. நாகை, திருவாரூர் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். நெல்லை, தூத்துக்குடி உட்பட 18 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா நியமனம். இன்று முறைப்படி பொறுப்பேற்பார் என தகவல். தமிழகத்தில் இந்த ஆண்டு முதல் முறையாக ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. கொளுத்தும் கோடை தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் மக்கள் கலக்கம். சட்டவிரோத ஊடுருவல்காரர்களுக்கு உதவுபவர்கள் மீது டெல்லி போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வங்கதேசத்தினர் மற்றும்
ரோஹியாங்களை குறிப்பிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணை. தெலங்கானா சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி தொடர்கிறது. இரவு பகலாக 1000 டன் சகதி அகற்றப்பட்டு 500 பேர் மீட்பு பணியில் தீவிரம். உத்தரகாண்டில் நிலச்சரிவில் சிக்கிய 33 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்பு. இரவில் மீட்பு பணி நிறுத்தப்பட்ட நிலையில் எஞ்சிய 24 பேரை தேடும் பணி இன்று காலை தொடக்கம். காஷ்மீரில் பனிப்பொழிவு அதிகரிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. லடாக்கின் லே பகுதியில் பனி படர்ந்து வெண்போர்வை போன்று காட்சி. இந்திய விமானப்படைக்கு ஆண்டுதோறும் புதிதாக 35 முதல் 40 போர் விமானங்கள் தேவை. பழைய விமானங்களை மாற்றுவது குறித்து விமானப்படை தளபதி ஏபி சிங் தகவல். உத்தரகாண்ட் மாநிலம் ஜோஷிமத் அருகே கர்ணபிரயாக் நகரில் கடும் நிலச்சரிவு. பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 300 வாகனங்கள் சிக்கி தவிப்பு. வங்கதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்த மாணவர் அமைப்பினர் புதிய கட்சி தொடக்கம். தேசிய குடிமக்கள் கட்சி அறிமுக கூட்டத்தில் திரளான இளைஞர்கள் பங்கேற்பு. பாகிஸ்தானில் தலிபான் ஆதரவு தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் அரசியல் தலைவர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. ஆஸ்திரேலியா ஆப்கன் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டதால் இரு அணிகளுக்கும் புள்ளிகள் பகிர்ந்தளிப்பு. 4 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி. சாம்பியன்ஸ் டிராபியில் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். தென்னாப்பிரிக்கா அணி அரையிறுதிக்கு முன்னேறுமா என எதிர்பார்ப்பு. சாம்பியன்ஸ் டிராபியில் ஆப்கானிஸ்தான் அணியின் அரையிறுதி கேள்விக்குறி. தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து போட்டியில் அதிசயம் நிகழ்ந்தால் மட்டுமே ஆப்கானிஸ்தானுக்கு வாய்ப்பு. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பதவியில் இருந்து பட்லர் விலகல். சாம்பியன்ஸ் டிராபி உட்பட தொடர் தோல்வியால் அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் மும்பையை பந்தாடிய டெல்லி அணி 15 ஓவர்களில் இலக்கை எட்டி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. துபாய் ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் சிட்னிபாஸ் அகர் அலிசியாம் வெற்றி. ஆடவர் இரட்டையர் பிரிவில் யூகி பாம்பரி ஜோடி இறுதிப் போட்டிக்கு தகுதி. ஒடிசா முகமதின் அணிகளுக்கிடையேயான ISL கால்பந்து போட்டி டிரா. இன்றைய போட்டியில் மும்பை மோகன் பாகன் அணிகள் மோதல்.
கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் துருவ நட்சத்திரம் திரைப்படம் அப்டேட் கொடுத்த இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர். மாசான சண்டை காட்சிகளுடன் வெளியான டீசருக்கு ரசிகர்கள் வரவேற்பு.